குட் மார்னிங், ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. பொதுவாக ஒர்க் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ டீச்சர்ஸாக இருக்கிறோம். எல்லோரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நம்பி தான் தேசத்தினுடைய எதிர்காலம் இருக்குது. அது மாதிரி ஒரு தரிசனத்தோட வேலை செய்கிறவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கள தான் இருக்கிறாங்க. பல நோக்கங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் வர்றதை நம்ம பார்க்கலாம். பல நோக்கங்களோட ஆசிரியர்கள் அங்கே காணப்படுறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் கூட்டி கொடுக்குறாங்க, காட்டி கொடுக்குறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. இதுமாரி அதாவது தரிசனம் உள்ளவங்க அது ஒரு பக்கம், தரிசனம் இல்லாத பொதுவாக வேலைக்கு வரவங்க. ஸோ தே மைட் வாண்ட் டு ஏர்ன் ஸ்லைட்லி மோர் மணி. ஏதோ ஒன்று பணத்துக்காகவோ, மெயினாக பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஊட்டி கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, போட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு. முன்னாடி ஆனந்த விகடன் ரெகுலராக படிப்பேன். அதில் இந்த மாதிரிலாம் கருத்துக்கள் அதில் வரும். அதுமாதிரி பத்திரிகைகள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இதுமாரி விகடன் குரூப்ஸ் அது மாதிரி பத்திரிகைகள் நான் ரெகுலராக ரொம்ப காலமாக படிச்சுட்டு வரேன். நானும் ஒரு காலத்தில் வந்து சோர்ந்து காணப்பட்டேன். அதில் வந்து அவங்க பர்வீன் பாபி அப்படின்ற ஆக்ட்ரஸை பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா பர்வீன் பாபி வந்து மோஸ்ட்லி ஃபெயிலியராக தான் இருப்பாங்க. அவங்களும் ஃபெயிலியர் தான். ஆனால் அவங்க அதை ரொம்ப மனசுக்குள்ளே போட்டு மன உளைச்சலில் மூழ்கி ரொம்ப மோசமான சூழ்நிலையில் காணப்பட்டாங்க. அப்படி மறித்து போனாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள பற்றி போட்டது. தோ ஷீ இஸ் த சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ். இதுமாரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் நம்ம மனதை அதிகமாக நம்ம விட்டோன்னா நம்ம வந்து நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இது கட்டுரை போட்டிருந்தாங்க. ஸோ அதை படிக்கும்போது நம்மளும் அதுமாரி மன உளைச்சல்களை புறம் தள்ளி நம்முடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ ஒர்க் ஸ்பாட்டுன்றது வந்து கரும்பு சாப்பிட்றது போல தான் அப்படி சொல்லிட்டு கூட ஒரு இது போட்டிருந்தாங்க கருத்து. நம்ம கரும்பு சாப்பிட்றது மாதிரி ருசித்து நம்ம ஒர்க்கையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து போட்டிருந்தாங்க. இதில் நான் ரெகுலராக பத்திரிகைகளில் வாசிக்கிறதுனால நான் எடுத்த முடிவுகள். அதுமாரி மண்டே ப்ளூஸுன்ற மாதிரி, ஃப்ரைடே சிண்ட்ரோம்ன்ற மாதிரிலாம் இருக்கும். மண்டே ஏன் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. ஃப்ரைடே வந்தால் எல்லா எனர்ஜியும் போயிடுது அப்படின்ட்டு சொல்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இதுலேருந்துலாம் கத்தருக்காக நம்ம அந்த வேலையை நம்ம 100% தரிசனத்தோடு நம்ம செஞ்சோம்னா இதில் இந்த மாதிரியான வீணான காரியங்கள்லாம் நம்ம தப்பிக்க முடியும். மண்டேஸ் வரதான் செய்யும், மண்டேலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. இல்லை ஃப்ரைடேஸும் வரதான் செய்யும். ஸோ ஃப்ரைடே சிண்ட்ரோம்னா நம்மளோட எனர்ஜி மொத்தமும் ட்ரெயின் ஆகிடுது அப்படின்னு சொன்னால், பொதுவாக நிறைய ஆஃபீஸஸில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் பெர்மிஷன் இருக்குது சில கம்பெனிஸில். அதாவது அவங்க கோவிலுக்கு போகிறதுக்கோ அதுமாரி இல்லை பார்லருக்கு போய் தன்னை ப்ரெசன்டபிளாக வச்சுக்கிறதுக்கோ நல்லா ட்ரெஸ் பண்ணி கோவிலுக்கு போகிறதுக்கோ வந்து லேடிஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. அதாவது ஃப்ரைடே வந்து நம்மளுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுறதுனால நம்மளே ரிப்ளனிஷ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது தவிர வந்து 7 நாளும் நம்ம
ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுவும் வந்து பிரச்சனையில் முடியுது. நான் 5 நாள் கல்லூரியில் இருப்பேன். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் போயிட்டு பாரப்பட்டு ஜெபிச்சுட்டு இருப்பேன். இது வந்து 7 டே ஒர்க் மாதிரி இருந்தது. என்னன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் சர்ச்சுக்கிட்டே போக முடியும். ஸோ அந்த ட்ராவல் எல்லாமே அது வந்து நம்முடைய எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகி போயிடுது. ஸோ ஏற்கனவே 5 நாள் நம்ம எனர்ஜி மொத்தம் போயிடுது. மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜுன்ட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி, வீட்லேயும் ஒர்க் பண்ணி, வெளியே ஷாப்பிங்கு அந்த வேலைங்களையும் பார்த்து சனி ஞாயிறும் ஒர்க் பண்ணால் ஸோ நம்ம வந்து சீக்கிரத்தில் சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நம்ம லீவு கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். கவர்மெண்ட்டில் வந்து அதுமாரி அந்த மாதிரி கூட ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. ஹவு டு மேனேஜ் அவர் டைம் அண்ட் எனர்ஜி, மணி. அதுமாரி மணி எப்படி நம்ம என்னெல்லாம் ஏர்ன் பண்ணுறோம் அதை கணக்கு வைக்கிறது எல்லாமே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. வீண் பேச்சு பேசாமல் இருக்கிறதும் வந்து கவர்மெண்ட் ட்ரைனிங் தான். ஸோ இதுமாரி எங்களுக்கு மேலதிகாரிகள் சொன்ன பிறகு தான் நான் அந்த அதிகமாக லீவ் கேட்காம 7 days ஒர்க் பண்ணணுன்னு நினைக்காம அது மாதிரிலாம் நான் கற்றுக்கொண்டேன். வீண் பேச்சு பேசாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதான் ஒர்க்குன்றதுல கூட கர்த்தர் வந்து அதில் நம்ம ஞானங்களை கற்றுக்கொள்ள நமக்கு வைத்திருக்கிறார்.